சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றியோட சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரப்பா. இந்த லாக்கவுட் சமைக்கிறப்பா எங்களை ஆசிரியத்தை பலப்படுத்தினீரே, அதுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியப்பா. இதப்பா நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்பா எங்களை ஆலயத்தில் கொண்டாந்து எங்களை ப்ரேயர் பண்ணதுக்காக வேண்டி, நீங்கள் ஒரு ஒழுங்கு பண்ணதுக்காக வேண்டி நம்ம வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பா. ராவும் பலமாக துதிக்கிறோம், சோத்திரிக்கிறப்பா. சபை மக்களை ஆசிரிங்க, சபை ஊழியக்கார ஆசிங்கப்பா. அப்பா எங்களோட இந்த வழியில் கிருவிக்காக நன்றி, கோடான கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. அப்பா எங்களை ஆசிரிங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளப்பா சபை மக்களை ஆசிரிங்க அப்பா. எல்லா மக்களையும் ஆசிரியப்பா. இந்த கொரோனா நோயிலிருந்து எல்லாரும் நீங்கள் பிடிங்கப்பா. சோத்திரம் சோத்திரம். ஊழியக்காரெல்லாம் கருவு செய்யுங்கப்பா. ஊழியர்களெல்லாம் நடத்துங்கப்பா. சோத்திரம் சோத்திரப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆசிரியத்தை பலப்படுத்துங்க, வெளியெடுத்துங்க அப்பா. எங்களோட இருந்து நீங்கள் இப்போது எங்களோட இருப்பதுக்காக நமக்கு கொடானபடி சோத்திரம் சோத்திரப்பா. உண்மை நோக்கி நம்ம கூப்பிடுறோம், வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சரணமலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
காலை நேரத்தில் சகோதரர் தங்கராஜ் அவங்க வந்து சங்கீதம் 62 நமக்காக வாசிப்பாங்க. உங்களோட பைபிள் எடுத்து நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வாசிப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். I ask all those who are watching us online, maybe home or wherever you may be, if you would like, please turn with us to the Bible, your own Bible, Psalms 62. And read along with him. He'll be reading in Tamil. You can read along with him in your own languages, whatever the language maybe you like to read with him, you feel comfortable with. இந்த காலை நேரத்தில் சகோதரர் தங்கராஜ் கூட சேர்ந்து சங்கீதம் 62 நம்ம சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளையும் அடைக்கப்பட்ட நாளையும் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் தேவாலயத்துக்கு வராட்டிலும் வீட்டிலிருந்து தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் ஆண்டவரே வேத வாசிக்க வேண்டியிருக்கிற ஆண்டவரே, என்னுடன் இருந்து எல்லோரும் இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாயிருப்பீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமும் ஆமை. திராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையில் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர். நீர் மாத்திர போதும் எனக்கு.
அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களில் கன்னிமணி போல் எங்களை காத்து வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாடின வண்ணம் எங்களோட பலவீன நேரங்களில் உம்முடைய பலன் எங்கள் வாழ்க்கையில் திகழ்ந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் லார்ட்ஸ் bringing your strength in us and making it powerful in our weakness, Lord. Thank you for helping us in this 2020, Lord, in this year. Last 7 months you were with every family, protected, provided for them, so we thank you. Thank you for blessing, Lord Jesus, in many ways. You protected us. So we thank you, Father. As we sang, you are enough in our life. We could say with our families, with our all dear ones, Lord, with everyone of in our church, Lord, that we could say that you are enough. You are more than enough, and Lord, everything for us in our life. நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கடந்த 7 மாதங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்று குடும்பத்தில் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்தீர், நல்லவராகவே இருந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்திலும் இன்னும் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீ நல்லவராகவே இருக்க போகிற, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். We thank you for what you have done, for what you're going to do for in advance, Lord. Thank you, Father. As we sang, Lord, you are everything for us. We have no other place to go apart from you. As we read from that Psalm 62, Lord Jesus, this morning, Lord, you are our strength, you are our power, Lord, and everything, Lord Jesus. When you are with us, we don't have to be worried about anything else, because you will take care of everything as you have been taking care of us for the last 7 months. Thank you, Lord. Bless us as we sit in your presence, continuously worship you through hearing of your word. Help that what all we hear from your word, help us to apply it in our life and reflect your glorious truth, Lord Jesus. Thank you, Lord. Thank you for listening our prayer. In Christ Jesus' name we pray. Amen. May God bless you. Good morning and greetings in the blessed name of my Lord and Savior Jesus Christ on this 20th Sunday. இந்த 20வது ஓய்வு நாளிலும் காலை வணக்கத்தோடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Thank the Lord for the amazing grace, love, protection for last 7 months. கடந்த 7 மாதங்கள் தேவன் தந்த பாதுகாப்பு, அரவணைப்பு ஒவ்வொன்றிற்காய் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். This new month God has given to glorify his name. இந்த புதிய மாதத்தை தேவன் மகிமைப்படுத்துவதற்காய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். We pray and wish you all the best in this month. இந்த மாதத்திலும் உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Great is thy faithfulness, O God my Father. ஆண்டவரே, உம்முடைய உண்மை எவ்வளவு மேலானதா இருக்குது என்று சொல்லி நாம் பாடுகிறோம். Let that faithfulness continue in every believer's life. அந்த உண்மையானது ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்விலும் தொடரக்கூடியதா இருக்கட்டும். This morning I would like to read a verse from Proverbs chapter 23 verse 18. இந்த காலை நேரத்திலே நீதிமொழியுடைய புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். I want that every one of you turn your Bible. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். Yesterday on first morning I have given a small meditation on this word. Some of you might have heard it. நேற்றைக்கு சனிக்கிழமை அதிகாலை ஆராதனையிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஒரு சிலர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். And I wanted to explain and emphasize again. இந்த வார்த்தையை விளக்கவும் நான் அதை குறித்துதான கொஞ்சம் வியாக்கியானம் செய்யவும் நான் விரும்புகிறேன். Chapter 23 verse 18. நீதிமொழியுடைய புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். You can take it as a promise verse for this month. You can take it as a word to encourage your life. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாகவோ உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாகவோ நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். I am really blessed reading those words. இந்த வசனங்களை வாசிக்கிற நிமித்தமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Verse 18. அதனுடைய 18ஆம் வசனம். For surely there is a hereafter,
and your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Let me say in another word very clearly, இன்னொரு வார்த்தையிலே நான் மிக தெளிவாய் சொல்ல in ஆசைப்படுகிறேன். different language. வித்தியாசமான மொழியிலும் சொல்ல ஆசைப்படுகிறேன். Surely there is a future or there is a reward, and your expectation, your hope will not be cut off. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. So that is a word emphasizing very clearly. Surely. அந்த வார்த்தையை இன்னும் அழுத்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்டிப்பு என்கிறதான வார்த்தையை நான் அழுத்தி நிச்சயம் என்கிறதான வார்த்தையை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். Believers, as much as when you long or as long as you believe in Christ and trust Him, and there is a future and there is a reward waiting for you. விசுவாசிகளே, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிறீர்களோ உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம், சிறந்த ஒரு பிரதிபலன் உங்களுக்காய் காத்திருக்கிறது. All the circumstances in the world, circumstances in our family may give a bad interpretation. Everything is gone. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே பார்க்கிறதான சூழ்நிலைகள், நம்மை சுற்றி பார்க்கிறதான நிலைகள் ஒருவேளை தவறுதலான ஒரு வியாக்கியானத்தை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை நமக்கு கொடுக்கலாம். Your expectation, your hope will not be cut off. உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் ஒருபோதும் வீண் போவதில்லை. If you are a true believer. நீங்கள் உண்மையான விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Yesterday morning I emphasized, in order to have that future, a great reward, and your expectation may be able to renew, 3 things you have to do it. ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம், சிறந்த ஒரு நம்பிக்கை, சிறந்த ஒரு செயல்பாடு, இதை பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாய் நான் முதலாவதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். I am going to explain that one அதை again. நான் திரும்ப விளக்க ஆசைப்படுகிறேன். Verse 15, அதனுடைய 15ஆம் வசனம், same chapter. அதே 23ஆம் My அதிகாரம். son, if your heart is wise, my heart will rejoice, indeed I myself. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். You know what I mean to say that? இங்கு நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், If you are wise, be wise. If you are wise, and there is a reward waiting for you. நீங்கள் ஞானவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஞானவான்களாய் இருங்கள், உங்களுக்கு ஒரு பிரதிபலன் காத்திருக்கிறது. Number 2, இரண்டாவதாக verse 16. அதனுடைய 16ஆம் வசனம், Yes, my inmost being will rejoice when your lips speak right things. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் be truthful. நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவதாக verse 17. அதனுடைய 17ஆம் வசனம், Do not let your heart envy sinners, but be zealous for the fear of the Lord all the day. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. The third thing, மூன்றாவது காரியம், be godly. தெய்வ பயபக்தியுள்ளவனாயிரு. In order to have that future, அந்த எதிர்காலத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, in order to have that reward, அந்த ஒரு பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, your expectation to be fulfilled. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், As a father gives an instruction to the son, and the Solomon gives those words to ஒரு us. தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கொடுக்கிறவனம் சாலமோனாகிய ஞானி நமக்கு அவன் அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிறார். God also gives the same thing to our life. தேவனும் நம்முடைய வாழ்விலே அவனமான அறிவுரைகளை தேவன் நமக்கு Be சொல்லுகிறார். wise, ஞானமா இருக்க வேண்டும், be truthful, உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், be godly. பயபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். And this is what my expectation from all my believers. இதுதான் என்னுடைய விசுவாசிகளிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு செயலா இருக்கிறது. Today I'll be speaking about wise, be wise. ஞானியாய் செயல்படுவதற்கான ஒரு செயலை குறித்து நான் உங்களோடு கூட கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். The entire book of Proverbs இந்த நீதிமொழியுடைய முழு புஸ்தகமே is a guide to attaining wisdom. ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முழு வழிகாட்டி என்று சொல்ல முடியும். Every chapter speaks very good ideas, look like a philosophy, but is a very simple thing
to practice in our life. எல்லா அதிகாரங்களும் ஒருவேளை தத்துவங்களாய் ஞானபூர்வமாய் சொல்லப்பட்ட காரியங்கள், ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அவை பொருந்தக்கூடிய ஒரு வேத வார்த்தைகளாக இருக்கிறது. I will emphasize very specially for certain important characteristics of the wise people. ஞானிகளினுடையதான ஒரு சில குணாதிசயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். Before I speak, நான் அதை பேசுவதற்கு முன்பதாய் the first step toward wisdom, ஞானத்திற்கு ஏற்றதான முதல் படியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். saving faith in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் ரட்சிப்புக்கு ஏற்றதான ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 Timothy chapter 3 verse 15 says that. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் இப்படியே It சொல்லுகிறது. says wise unto salvation. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக தக்கதாக என்று சொல்லி So வாசிக்கிறோம். that is in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் Jesus Christ is the wisdom of God. இயேசுவானவர் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். Colossians chapter 2 verse 3 says that. கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் இப்படியே He is சொல்லுகிறது. the fountain. அவரே அதனுடைய ஊற்றாய் இருக்கிறார், எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. So if he wanted to be a true wise man, நீங்கள் உண்மையான ஞானியா இருக்க வேண்டும் என்றால் you should believe in the name of Jesus Christ. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 Corinthians chapter 1 verse 30. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். But of him you are in Christ Jesus, who became for us wisdom from God and righteousness and sanctification and redemption. அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். That means through him, in him alone. அப்படி என்று சொன்னால் அவர் மூலமாய் அவருக்குள் மாத்திரமே நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Sanctification through him. சுத்திகரிப்பு அவருக்குள் மாத்திரமே. Redemption through him. மீட்பு அவரின் மூலமாய் Wisdom மாத்திரமே. is from him ஞானம் alone. அவரிலிருந்து மாத்திரமே என்று சொல்லி You பார்க்கிறோம். and me need to understand that deeply in our life. நானும் நம்முடைய வாழ்விலே ஆழமாய் நாம் அதை அறிந்து கொள்ள Let me வேண்டும். tell you one word very clearly ஒரு here. வார்த்தையை நான் இங்கு மிக தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். Educated and trained people who ignore or reject Christ can succeed in making good living. படிப்பறிவுள்ளவர்கள், பட்டறிவு உள்ளவர்கள் தேவனுடையதான ஞானத்தை உதாசீனப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். But not a good life. ஆனால் நல்ல ஒரு ஜீவிதம் அவர்களாலே பண்ண முடியாது. Now let me tell you this one very clearly. மிக தெளிவாய் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். They can succeed a good living, ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். but not a good life. நல்ல ஒரு ஜீவிதம் அவர்களால் வாழ இயலாது. What I mean to say that, நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், and it is my idea and thought with the different things. என்னுடைய சிந்தையாய் வித்தியாசமான கோணங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். We say many people they have a good living, they are okay. அநேகரை பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம் அவர்கள் நல்லா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். Good living means நல்ல விதத்திலே வாழுகிற செயலானது what make you more happy. உங்களை எது அதிகமாய் சந்தோஷப்படுத்தும் பொழுது நான் நல்லாய் வாழ்கிறேன். That means அப்படி என்றால் what all the things you want, உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ you have that. உங்களுக்கு அது இருக்கிறது. What people need always? எப்பொழுதும் மக்களுக்கு என்ன வேண்டும்? More money. அதிக பணம் வேண்டும். Millions of money in the bank. நம்முடையதான வங்கியிலே சிறந்த பணங்கள் கோடிகளாய் நமக்கு வைத்திருக்க வேண்டும். Gold and silver. தங்கமும் வெள்ளியும் நிறைந்திருக்க வேண்டும். Luxurious car and luxurious living. ஆடம்பரமான வாழ்க்கை, விலையுயர்ந்த கார்கள் நமக்கு இருக்க வேண்டும். You say that is a good living. நாம் நினைக்கிறோம் அதுதான் நம்ம வாழ்கிறதான நல்ல வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். People always think about that. மக்கள் நல்ல வாழ்க்கை என்று சொல்லி சொல்லும்போது அதைத்தான் That எதிர்பார்க்கிறார்கள். may be a good living rejecting Christ, you may have that. ஒருவேளை கிறிஸ்துவை புறக்கணித்து ஆடம்பரமாய் நல்ல வசதியாய் வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். But that is not a good life. ஆனால் அது ஒரு நல்ல ஜீவிதம் அல்ல. You know, then what is good life? ஒரு நல்ல ஒரு ஜீவிதம் என்று சொன்ன வாழ்க்கை என்றால் என்ன? Good life is that one that glorifies God. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துகிறதான் ஒரு நல்ல ஒரு ஜீவிதமா Or in இருக்கிறது. another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் the என்றால் one who accepts the Lord Jesus Christ
will be the wisest person in the world. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் வாழுகிற ஒரு நபர் மாத்திரமே இந்த உலகத்திலே ஞானவானாய் செயல்பட முடியும். That is a good life. அதுதான் ஒரு நல்ல ஜீவிதம் என்று சொல்ல முடியும். Without Christ you can have a good living, கிறிஸ்து இல்லாமல் ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழலாம். but without Christ you cannot have a good life. ஆனால் கிறிஸ்து இல்லாமல் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைவதில்லை. A good life in this side of eternity with the sorrows, maybe problems and satisfied, but the other side eternal life continuously. ஒருவேளை நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே நலமான வாழ்க்கையா இருந்தாலும் வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் மறுமையிலே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் செயல்படுத்துகிறார். The wisest thing a person can do is to trust Christ and live in obedience to him. ஒரு நபர் ஞானமாய் செயல்படுவார் என்று சொன்னால் கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவர் கீழ்ப்படிந்து வாழ்வதே ஒரு ஞானியினுடைய செயலாய் இருக்கும். So if you have Christ in your life, உங்களுடைய வாழ்விலே கிறிஸ்து இருப்பார் என்றால் according to the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி I will say that you are a wise person. நான் சொல்லுவேன் நீங்கள் ஞானிகளாய் நடக்கிறீர்கள். So I'm going to explain four things, four characteristics of these wise people. இந்த ஞானிகளை குறித்து 4 குணாதிசயங்களை உங்களுக்கு முன்வைக்க When ஆசைப்படுகிறேன். we explain from the word of God, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அதை வியாக்கியானம் செய்யும்போது and I want you to examine whether am I a wise person or நான் not. ஞானியா இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். I already told God want you to be wise. ஏற்கனவே நான் சொன்னேன் நீங்கள் ஞானவான்களாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Number one, முதலாவதாக wise people listen to wise instruction. ஞானிகள் ஞானவான்களுடையதான அறிவுரைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். Turn with me to chapter 1. 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Proverbs chapter 1. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் And in verse 5, அதனுடைய 5ஆம் வசனம். that word is very clear there. அந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. A wise man will hear and increase learning. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். And a man of understanding will attain wise counsel. விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் a என்றால் wise man will hear and will increase in learning. ஒரு ஞானி அவன் கேட்டு தன்னுடைய ஞானத்தை அவன் அதிகரித்துக் கொள்வான். Wise people will listen, pay attention to spoken instruction. ஞானிகள் கொடுக்கப்பட்டதான அறிவுரைக்கு அவர்கள் எப்பொழுதும் செவி கொடுப்பார்கள். When Jesus Christ was on this earth, இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது two things he said it. 2 காரியங்களை இயேசு பணமாய் I முன்வைத்தார். want you to note it down, that verse too. நீங்கள் அந்த வசனத்தை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Mark chapter 4 மார்க்கெழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் and verse 24. அதனுடைய 24ஆம் வசனம். And the Lord has warned, give a warning. God has warned. Jesus wants to keep or take care of your life. இயேசுவானவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எச்சரிப்பை அங்கு இயேசு கொடுக்கிறார். I want you to note it down, that verse. நீங்கள் அதை குறிக்க நான் விரும்புகிறேன். Chapter 4 of Mark Gospel, மார்க்கெழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் verse 24. 24ஆம் Then வசனம். he said to them, பின்னும் அவர் அவர்களை நோக்கி take heed what you hear. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். That means he's giving a warning. அப்படி என்று சொன்னால் ஒரு எச்சரிப்பு அங்கு Take கொடுக்கப்படுகிறது. heed what you hear. நீங்கள் கேட்கிறதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் That சொல்லுகிறார். means அப்படி என்றால் there are many unwanted things are there. Just take heed what you hear. அநேக தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது. அதை புறக்கணித்து கேட்க வேண்டியதற்கு நாம் கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். And in Luke chapter 8 லூக்கா எழுதின புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் and verse 18, அதனுடைய 18ஆம் வசனம். therefore take heed how you hear. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். What you hear, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ how you hear. அதை எப்படி கேட்கிறவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள். Jesus Christ has given a warning, take heed. நீங்கள் கேட்கிறதை எதுவோ அதை கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். That means, அப்படி என்றால் I'm going to explain little more there. இன்னும் அதிலே நான் கொஞ்சம் விளக்க If ஆசைப்படுகிறேன். you wanted to understand, turn with me to Proverbs chapter 19, நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் verse 27. அதனுடைய 27ஆம் வசனம் Is a very important verse. மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தையா இருக்கிறது. Cease listening to instruction, my son,
and you will stray from the words of knowledge. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. You understand what is that meaning? அந்த வேத வசனத்தினுடைய அர்த்தம் புரிகிறதா? In this world there are many people give you instruction which is not a wise instruction. Stop listening that. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேகர் வேதமைகளான அறிவுரைகளை கொடுப்பார்கள், நீங்கள் அதை கேட்பதை நிறுத்திக் Such கொள்ளுங்கள். kind of instruction அப்படிப்பட்டதான பேதைகளான அறிவுரைகள் will take you from the knowledge. உங்களை ஞானியினுடைய செயலிலிருந்து ஞானத்தை எடுத்து The போடும். words of knowledge you will be able to just avoid because listening that one. நீங்கள் அதை கேட்பது நிமித்தமாக உங்களுடைய ஞானமான செயலை நீங்கள் இழந்து போவீர்கள். We must diligently spend time reading the word of God and studying the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் நாம் செலவு செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். This is very important. இது மிக முக்கியமானது. When you are a wise person listening instruction, நீங்கள் ஞானிகளாய் அறிவுரையான காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது, let me tell you one more step there. இன்னொரு படிக்கு மேலாய் அங்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். Wise people ஞானவான்கள் don't waste their time listening to foolishness and lies. மூடத்தனமான பொய் பேச்சுகளுக்கு ஒருபோதும் ஞானிகள் நேரத்தை வீணாக்குவதில்லை. This is what we listen in the world. உலகத்திலே நாம் அதற்கு தான் இன்றைக்கு நாம் செவிசாய்த்து வருகிறோம். Read chapter 4, Proverbs chapter 4. நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் I அதிகாரம். want you to listen and understand from the words. Take the word of God and then you will understand more. நீங்கள் உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். In chapter 4, 4ஆம் அதிகாரம் verse 23, 23ஆம் வசனம். keep your heart with all diligence, for out of it springs issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Let me tell you, my dear friends, very clearly here, என்னுடைய நண்பர்களே, இங்கு மிக தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். you have to be careful what you see, what you hear, and what you talk. நீங்கள் பார்க்கிறதான காரியங்கள், காண்கிறதான காரியங்கள், பேசுகிறதான காரியங்கள் மிக கவனமாய் நீங்கள் இருக்க In வேண்டும். another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், take out the trash from your mind, throw it out. உங்களுடைய சிந்தையில இருக்கிறதான தீமையானதை நீங்கள் வெளியே எறிந்து போட வேண்டும். They are diligent keeping the trash out of their mind. நம்முடைய சிந்தையில இருக்கிற தீமையான காரியங்கள் அது எப்பொழுதுமே நாம் காத்து கொள்ளாமல் அதை வெளியே எடுத்து போட In வேண்டும். the house, we have trash bag, putting all the waste there. வீடுகளிலே நாம் யாவரும் குப்பை தொட்டிகளை வைத்திருக்கிறோம், அதிலே நாம் குப்பைகளை போடுகிறோம். Foolish talk, lies, unwanted instruction, continuously you listen every day. மூடத்தனமான பேச்சுக்கள், மூடத்தனமான பொய்களான வார்த்தைகள் அனுதினமும் நீங்களும் நானும் கேட்டு வருகிறோம். We should take out and tie it and throw it out. அவைகளை கட்டி நாம் வெளியே எரிகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். So a wise person ஒரு ஞானவான் will listen the wise ஒரு instruction. ஞானியினுடையதான அறிவுரைக்கு அவன் செவி Word கொடுப்பான். of God has the wise instruction. If you are a wise person, you will read and you will listen what God says. வேத வார்த்தைகள் ஞானத்திற்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறது. ஒரு ஞானி அதை வாசித்து அதற்கு செவி கொடுக்கிறவனாய் இருப்பார். Number 2, இரண்டாவதாக, wise people fear the Lord. ஞானிகள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். 2 words I will read, 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். and that is one of the famous words which is our key words of our school. நம்முடைய பள்ளியினுடையதான ஒரு மையமான ஒரு திறவுகோல் வசனமாய் இருக்கிறது. Chapter 1 verse 7. நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் The வசனம். fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். And in then verse 7 of chapter 3, அதற்கு அப்புறம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே, do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. அதனுடைய 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே,
கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று So two வாசிக்கிறோம். words very clearly says, ரெண்டு வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. if you are a wise person, நீங்கள் ஞானிகளாய் இருப்பீர்கள் என்றால் you will fear the Lord. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருப்பீர்கள். Fear the Lord means கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது respecting Him. அவருக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதை. Number two, இரண்டாவது obeying Him. அவருக்கு கீழ்ப்படிதல். Number three, மூன்றாவது honoring Him. அவரை கனப்படுத்துதல். So this is what the things that what you study from the fear of the Lord. இதைத்தான் கர்த்தருக்கு ஏற்றதான பயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள். And in the book of Proverbs, நீதிமொழி புஸ்தகத்திலே and there are many places it is continuously written, அநேக இடங்களிலே வண்ணமா எழுதப்பட்டிருக்கிறது. fear of the Lord is a fountain of life. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று என்று சொல்லி Fear வாசிக்கிறோம். of the Lord leads to life. கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறது என்று வாசிக்கிறோம். Fear of the Lord gives you security. கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு பாதுகாப்பை அருளுகிறது என்று Fear of வாசிக்கிறோம். the Lord gives you hope. கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். Moreover, எல்லாவற்றிற்கும் மேலாய் the very best verse, மிக நேர்த்தியான ஒரு வசனம் chapter 10 verse 27, 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். fear of the Lord, promise of long life. தேவனுடைய வார்த்தையானது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீடித்த நாட்கள் பெருக செய்கிறதா Believers, இருக்கிறது. these are all the words from the book of Proverbs. விசுவாசிகளை இந்த எல்லா வசனங்களும் நீதிமொழியுடைய புத்தகத்திலிருந்தே வாசிக்கிறோம். If you fear the Lord, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் that is enough in your life. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதா Rest இருக்கும். all the life and you will see that the things which is waiting for you. உங்களுக்காய் எதிர்பார்த்து நிற்கிறதான காரியத்தை பிரதிபலனை நீங்கள் In காண்பீர்கள். that second point, one more verse I will read And and then close it. இரண்டாவது குறிப்பிலே ஒரு வசனத்தை வாசித்து அந்த இரண்டாவது குறிப்பை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Turn with me to chapter 15. அதனுடைய 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய Proverbs வேதாகமத்தை chapter கொள்ளுங்கள். 15 நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் and verse 16 says, அதனுடைய 16ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. better is a little with the fear of the Lord than great treasure with trouble. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். Did you understand, believers? அந்த வசனத்தை புரிந்து All கொண்டீர்களா? those who are listening me, என்னை கேட்கிறதான என்னுடைய அன்பில் ஜனமே, better is little, you have very little with the fear of the Lord, that is sufficient. கர்த்தருக்கு பயந்து கொஞ்சம் நம்முடைய வாழ்வில இருந்தாலும் அது நமக்கு போதுமானதாய் நம்முடைய வாழ்வில இருக்கிறது. It will be better than the great treasures with all the trouble every day. அதிக பொக்கிஷங்கள் அதிக குழப்பங்களை காட்டிலும் கொஞ்சம் தேவனோடு கூட இருப்பது நலமானதா So the இருக்கும். second characteristics of a wise person, ஒரு ஞானியினுடையதான இரண்டாவது குணாதிசயம், he fears the Lord. அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். Number 3, மூன்றாவதாக the first thing I told you, wise people will listen wise instruction. ஞானிகள் ஞானவான்களுடையதான அறிவுரையை கேட்பார்கள். Number முதலாவது. 2, இரண்டாவதாக and the wise people fear the Lord. ஞானிகள் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். Now let us go to the third characteristic. மூன்றாவது குணாதிசயத்துக்கு நேராய் நாம் செல்லுவோம். Wise people associate with wise people. ஞானிகள் ஞானவான்களோடு கூட எப்பொழுதுமே சேர்ந்து நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். The reference for that, அதற்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிற ஒரு வேத வசனம் Proverbs chapter 13, நீதிமொழி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் verse 10. அதனுடைய 10ஆம் வசனம். By pride comes nothing but strife, but with the well advised is wisdom. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்கள் இடத்திலோ ஞானம் உண்டு. You know what I mean to say that? நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், We associated with wise men and women. நாம் ஞானவான்களாய் ஞானிகளோடு கூட நாம் கலந்தவர்களாய் இருக்கிறோம். Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் spending time with the godly people. தெய்வ பயபக்தி உள்ளவர்களோடு கூட நாம் நேரத்தை செலவு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். We learn wisdom and grow in the knowledge of Christ. நாம் தேவனுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய ஞானத்திலே வளருகிறவர்களாய் இருக்கிறோம். Make sure as a child of God who is your friend. தேவனுடைய பிள்ளைகளாய் யார் உங்களுடைய நண்பர்கள் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். When you have a wise people as you associated with our friendship, and you will grow in the knowledge. நீங்கள் ஞானிகளோடு கூட நண்பத்துவம் மேம்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் ஞானத்திலே பெருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். One of the best
way to walk with the wise. ஞானமாய் நடந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த ஒரு வழி என்னவென்றால், Number one, முதலாவதாக read the word of God. வேதத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Read the church history. நீங்கள் சபை வரலாறுகளை வாசிக்கிறவர்களாய் இருங்கள். Read Christian biographies. கிறிஸ்தவ வாழ்க்கை வரலாறை குறித்து நீங்கள் வாசிக்கிறவர்களாய் இருங்கள். Example, Hudson Taylor story. உதாரணத்திற்கு ஹட்சன் டெய்லருடையதான வாழ்க்கை வரலாறு, George Muller story. ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை வரலாறு, Amy Carmichael story and the place she is living. எமி கார்மைக்கேல் அவர்கள் வந்து செய்ததான ஊழியத்தினுடையதான வாழ்க்கைகள், Those things will make you to understand, you will be able to walk wisely. அந்த காரியங்கள் உங்களை ஞானவான்களாய் நடத்துவதற்கு அவை உதவியாய் இருக்கும். This morning, let me tell you, every one of you, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கு நான் சொல்ல if you விரும்புகிறேன், are going back from the Lord, நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்களாய் இருப்பீர்கள் you என்றால், need to search who is your friend every time. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நண்பர் எப்பொழுதும் யார் என்று உங்களை ஆராய்ந்து If பாருங்கள். if you just walk, associate with the wise people, you will have a well advice and you will increase in knowledge. நீங்கள் ஞானிகளோடு கூட நீங்கள் சம்பந்தம் பண்ணி கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே ஞானத்தினுடைய சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் செயல்படுவீர்கள். I'm not telling that you should hate everybody else. நீங்கள் மற்றவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒருபோதும் God's சொல்லவில்லை. people fellowship with the God's people alone. தேவனுடைய ஜனத்தார் தேவனுடைய ஜனங்களோடு கூட மாத்திரமே ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். Your association and friendship and business with God's people alone. உங்களுடைய தொழில், உங்களுடைய சம்பந்தங்கள், செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற ஜனங்களோடு கூட இருக்க In வேண்டும். the Old Testament we see many examples. பழைய ஏற்பாட்டிலே அநேக உதாரணங்களை நமக்கு பார்க்க முடியும். Many kings. அநேக அரசர்களை குறித்து பார்க்க முடியும். Even this man Solomon who wrote these things in the later days, because of the association, his life was completely gone. இந்த புத்தகத்தை எழுதின ஞானவானாய் சாலமோனே தன்னுடையதான வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களிலே தேவனை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் தான் இருந்தார். His association with all unwanted people. அவன் சேர்ந்து கொண்டதான நபர்கள் ஞானிகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நபர்களாய் தான் சேர்ந்து கொண்டார். Beginning was very good. அவனுடைய துவக்கம் சிறந்ததாய் இருந்தது. Goes one by one and then finally it was very terrible. நாட்கள் கடந்து செல்ல தன்னுடைய வாழ்க்கை தேவனை விட்டு அகலுகிற ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. Many young people, many people, those who believe in the Christ, those time and their friendship and association with godly people. அநேகர் தேவனை விசுவாசித்தவர்கள், வாலிபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமுள்ளவர்களோடு கூட நடந்தவர்களாய் இருந்தீர்கள். And then grown one by one and then started moving from there. நாட்கள் செல்ல தேவனுடைய ஜனத்தை விட்டு நாம் வெளியேறி நாம் இப்படியாக பின்வாங்க ஆரம்பித்து விட்டோம். If you walk with the wise people, நீங்கள் ஞானிகளோடு கூட நடப்பீர்கள் என்றால், if your association with the wise people, அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள் என்றால், that is a good character of a wise person. அது ஒரு ஞானியினுடையதான ஒரு சிறந்த ஒரு குணாதிசயமாக இருக்கும். Finally, fourth one, கடைசியாக நான்காவதாக, wise people flee from sin. ஞானிகள் பாவத்திற்கு விலகி ஓடுவார்கள். Turn with me to next chapter. அதனுடைய அடுத்த அதிகாரத்துக்கு நேராக உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Proverbs chapter 14 நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் and in verse 16 அதனுடைய 16ஆம் வசனம் is a very good verse again. உண்மையிலே அது ஒரு சிறந்த ஒரு வேத வசனமாக இருக்கிறது. Proverbs chapter 14 நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் verse 16. அதனுடைய 16ஆம் வசனம், A wise man fears and departs from evil, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். but a fool மதியினனோ rages and is self-confident. மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். Listen that word very clearly. இந்த வசனத்தை மிக தெளிவாய் கவனியுங்கள். If you are a wise person, நீங்கள் ஞானவான்களாய் இருப்பீர்கள் என்றால் you will flee from sin. நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுவீர்கள். We live in this earth, in this world full of sinful நாம் atmosphere. வாழுகிறதான இந்த உலகம் பாவத்தினாலே நிறைந்த
நிறைந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ற உலகமாக இருக்கிறது. Our ability will not be able to just come out of that. நம்முடைய தகுதியினாலே இந்த பாவத்திலிருந்து மீண்டு நம்மால் வர இயலாது. But this word of God says very clearly. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. Psalmist says in Psalms 119 verse 11. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். I keep thy word in my heart so that I may not commit sin. நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல the word of God has the power to keep you away from sin. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கக்கூடியதான ஒரு வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. No other things can do it. வேற எந்த ஒரு செயலும் அதற்கு செய்ய You இயலாது. may take hundreds of decisions in your life. ஒருவேளை நூற்றுக்கணக்கான தீர்மானங்களுடைய வாழ்விலே நீங்கள் None எடுக்கலாம். of those decisions will never keep you away from sin. எந்த தீர்மானங்களும் பாவம் செய்வதிலிருந்து உங்களை விலக்கி காப்பதில்லை. But the word of God has power to keep you away from sin. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்விலே பாவத்திலிருந்து விலக்கி காக்கக்கூடியதான வல்லமை. If you fear the Lord, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் you will என்றால் hate evil. நீங்கள் பொல்லாங்கை தீமையை வெறுக்கிறவர்களாய் Proverbs இருப்பீர்கள். chapter 8 verse 13 says that. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் அதை குறித்து And it சொல்லுகிறது. says very clearly, the fear of the Lord is to hate evil. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். And Psalms 97, 97ஆம் சங்கீதம், and one more verse I will give, Psalms 97 97ஆம் சங்கீதம் and verse 10. அதனுடைய 10ஆம் வசனம். And you who love the Lord hate evil. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். And then there is one more verse. இன்னொரு வசனம் கூட And Romans chapter 12 ரோமர்கள் நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் and in verse 9. அதனுடைய 9ஆம் வசனம். And it says, let love be without hypocrisy, abhor what is evil, cling to what is good. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். If you are a wise person, நீங்கள் ஞானிகளாய் இருப்பீர்கள் என்றால். we study about Joseph. He was a wise person. He has ran away from the presence of sin. யோசேப்பு குறித்து நாம் அதிகமாய் கற்றுக்கொண்டோம். ஞானவானாய் இருந்தான், பாபத்திற்கு விலகி ஓடின ஒரு நபராய் இருந்தான். Flee from sin. பாபத்திற்கு தீமையில் நின்று விலகி ஓடினவனாய் இருந்தான். Let me explain one more thing from that verse. இந்த வசனத்திலிருந்து இன்னொரு காரியத்தை விளக்க ஆசைப்படுகிறேன். Come back to Proverbs chapter 14. நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்ப வாருங்கள். And in verse 16, அதனுடைய 16ஆம் வசனத்திலே the second part it says, அதனுடைய இரண்டாவது பகுதி இப்படியே சொல்லுகிறது. wise men fear the Lord and hate evil. ஞானமுள்ளவன் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறான். But a fool, மதியினனோ, and the Bible says, is self-confident. அவனுடைய தன்னம்பிக்கை நிமித்தமாக சுயநலத்து நிமித்தமாக என்று பார்க்கிறோம். So in another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் self-confident person is not wise. சுயநலம் உள்ளவன் தன்னம்பிக்கை உள்ளவன் அவன் ஞானவான் அல்ல. Many of us have that one. அநேகர் அதை நாம் பெற்றிருக்கிறோம். Let me give you 2-3 examples. 2-3 உதாரணங்கள் நான் சொல்ல We ஆசைப்படுகிறேன். say that one, oh, I can do it, I will do it. என்னாலே என்னுடைய திறமையினாலே செய்ய முடியும், நான் அதை செய்கிறேன். I can do all things through Christ Jesus who strengthened me. That is a wise person ஒரு statement. ஞானவான் இவ்வண்ணமாய் சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மாத்திரமே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று. In the Old Testament, Joshua chapter 7, there is a story. பழைய ஏற்பாடிலே யோசுவாவுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். And Joshua was the leader. யோசுவா தலைவனாய் இருந்தார். And we listen and hear that story very clearly. அந்த சம்பவத்தை நாம் மிக தெளிவாய் அறிந்திருக்கிறோம். Joshua was self-confident, யோசுவாவுக்கு தன்னம்பிக்கை இருந்தது, சுயமாய் எண்ணிக்கொண்டார். but lost the battle. ஆனால் அந்த யுத்தத்திலே அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். He said that nothing to worry about. City is a small city. We are self-confident we will achieve. பட்டணம் சிறிய ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை நாம் கையாண்டு கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு தன்னம்பிக்கை யோசுவாவுக்கு இருந்தது. Joshua was self-confident but lost the battle. யோசுவாவுக்கு சுயநம்பிக்கை இருந்தது, ஆனால் அந்த யுத்தத்திலே அவர்கள்
தோல்வியை In the தழுவினார்கள். book of Judges, we see another story. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். Samson was self-confident, சிம்சோனுக்கு சுய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. but became a prisoner again. ஆனால் சிறை கைதியாய் அவன் மாறினான். In the New Testament, we see another story. புதிய ஏற்பாடுல இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். Luke chapter 22, verse 33 onwards, 33 and 34. லூக்கா எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் கொண்டு One of the inner circle disciples, சீஷர்களிலே மிக நெருங்கின சீஷரில் ஒருவரை குறித்து பார்க்கிறோம். Peter, was self-confident பேதுரு சுயமாய் தன்னை நம்பினவனாய் இருந்தான். and he betrayed 3 times. இயேசுவை 3 தடவை மறுதலித்தான். Let me tell you this morning very clearly. இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். And if you think that you are self-confident, I will do it, I can do it, I will run. Let me tell you one thing very clearly, and it is a failure. That is not a wise decision. சுய நம்பிக்கையுள்ளவர்களாய் என்னால் முடியும், என்னால் செய்ய ஆகும் என்று சொல்லி சுயநலமுள்ள நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஞானியாய் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு நல்ல ஒரு தீர்மானம். That is why I explained already in the beginning. I told you that very clearly. Paul says in book of Philippians chapter 4 verse 13, he never said self-confidence. What a great man! He said that I can do all things through Christ which strengtheneth me. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். பெருமிதத்திலே சொல்லவில்லை, தேவனுடைய ஞானத்தினாலே சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இவ்வண்ணமாய் This is குறிப்பிடுகிறார். a warning for all those who think that self-confidence. You think that, oh no, I am not going to fall down. சுய நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும். நான் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இவை ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும். Paul says one word in 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். Verse 12 as a warning. அதனுடைய 12ஆம் வசனம் ஒரு எச்சரிப்பா 1 இருக்கிறது. Corinthians chapter 10 verse 12. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Therefore, let him who thinks that he stands take heed lest he fall. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். This morning, let me tell you, my dear friends, இந்த காலை நேரத்திலே என்னுடைய நண்பர்களை மிக தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். 4 characteristics of a wise person. ஒரு ஞானியினுடையதான 4 குணாதிசயங்கள். Number 1, முதலாவது, wise people listen wise instruction. ஞானவான் ஞானத்தினுடையதான ஆலோசனைகளை அவர்கள் கேட்பார்கள். Number 2, இரண்டாவதாக, wise people fear the Lord. ஞானிகள் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். Number 3, மூன்றாவதாக, wise people associate with wise people. ஞானிகள் ஞானவான்களோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்பார்கள். Wise people flee from sin. ஞானிகள் பாபத்தை விட்டு தீமையை விட்டு விலகி ஓடுகிறவர்களாயிருப்பார்கள். This morning, let me conclude with these words very clearly. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். If you wanted to achieve what God has kept for you, தேவன் உங்களுக்கு நியமித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் surely there is a future. உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு. If you wanted to accomplish that one, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் be என்றால் wise, ஞானிகளாயிருங்கள், be truthful, உண்மையுள்ளவர்களாயிருங்கள், be godly. பயபக்தி உள்ளவர்களாயிருங்கள். I want you to just improve your life today, this morning, in the month of August. I am going to be more godly in the presence இந்த of God. ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் இன்னும் ஞானியாய் ஞானவானாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானம் இருக்கட்டும். And let our life may be dedicated and for the glory of God. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் இருக்கு. Surely there is a future. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. Your expectation will not be cut off. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. Take that strong word, believers. Walk, go ahead wisely this month. அந்த வசனத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே ஞானிகளாய் ஞானவான்களை நடப்பதற்குள்ளதான கிருபை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். If anyone who listens me, என்னை கேட்கிறதான என்னுடைய அன்பு ஜனங்கள் யாராயிருந்தாலும், if you are still acting like a foolish fellow and a self-confident, come to Jesus Christ. இன்னும் மூடத்தனமாய் சுயநலமான நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசுவுக்கு நேராய் நீங்கள் கடந்து வாருங்கள். Even if you cannot
come out of your sin, come to Jesus Christ. உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுடைய சுயநலத்தினாலே வெளியிலே வர இயலாமல் இருந்தாலும் இந்த இயேசுவுக்கு நேராய் நீங்கள் When you வாருங்கள். come to Jesus, நீங்கள் இயேசுவுக்கு நேராய் வரும் பொழுது He will be able to deliver you from all the bondages which is bound in your life. உங்களுடைய வாழ்விலே கட்டப்பட்டு இருக்கிறதான எல்லா கட்டுகளும் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் He போதுமானவர். is the way of salvation. அவரே இரட்சிப்பினுடைய வழி ஆதாரமாய் இருக்கிறார். He is the wise unto salvation. அவரை இரட்சிப்பு கேட்டதான ஞானமாய் அவர் இருக்கிறார். Forgiveness of your sin உங்களுடைய பாவத்தினுடைய மன்னிப்பு only through the Lord Jesus Christ. அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மாத்திரமே நாம் சுதந்தரித்துக் Believe கொள்ள in the முடியும். name of Jesus இந்த Christ. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருங்கள். Be wise. ஞானிகளாய் இருங்கள். Accept Him. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். And then you can be a wise அப்படி person. இருக்கும் என்று சொன்னால் ஞானவான்களை உங்களால் நடந்து கொள்ள May the முடியும். Lord help you to understand. தேவன் தாமே புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Merciful Lord, loving Heavenly Father, கிருபையாய் இறங்குகின்ற எங்கள் அன்பின் we thank பிதாவே, you for this new month. இந்த புதிய மாதத்திற்கு உமக்கு Thank you ஸ்தோத்திரம். for the word that you have given. நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்கு உமக்கு நன்றி. Surely there is a future. நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு என்கிற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the promise that your expectation will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கொடுத்ததான நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு உமக்கு Let ஸ்தோத்திரம். every believers may be able to strong in that verse. ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க உதவி Let every செய்யுங்க. believers keep up the wise character, wise people characteristics. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே இந்த ஞானவான்களுடையதான குணாதிசயங்களை நாங்கள் கைக்கொள்ள பின்பற்ற எங்களுக்கு உதவி Help every செய்யுங்க. one of them may be truthful ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க நீர் உதவி செய்யுங்க. and godly. பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க நீர் உதவி செய்யுங்க. Bless all our going and coming, எங்களுடைய வருகையும் போக்கை நீர் all ஆசீர்வதிப்பீராக. our activities, எங்களுடைய எல்லா நிகழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக. every believers, எல்லா விசுவாசிகளும் every ஆண்டவரே, friends, ஒவ்வொரு நண்பர்களும், every government in India, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்திற்காக நாங்கள் all ஜெபிக்கிறோம். those who are suffering, heal them. கஷ்டத்திலும் பாடிலும் இருக்கிறவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துவீராக. Thank you for listening our prayers. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு ஸ்தோத்திரம். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Once again, thank you very much for listening. I want you to read those verses again and pray sometimes as a family. தேவனுடைய வார்த்தையை கேட்டமைக்கு நன்றி. நீங்கள் குடும்பமாய் இந்த வேத வசனங்களை வாசித்து குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.